டிஎம்கே ஸ்டாலின். நாங்க எப்பவுமே நம்ம தளபதிக்கு தான். டிஎம்கே ஒண்ணு தவிர வேற எதுவும் முடியாது. இந்த தொகுதியில் அவர் நிக்க தானே கரெக்ட். திமுக ஆட்சி சரியில்லை. திமுகவும் அண்ணா திமுக எவனும் உட்கார முடியாது. காலகாலமா டிஎம்கே தான் அங்க நிறைய ஆதிக்கம் செலுத்துறாங்க. பிளஸ் இப்போ ஸ்டாலின் நிறைய பண்றாரு. விஜய்க்கு தான். நான் திமுகவுக்கு தாங்க போடுவேன். காலையில தூங்கி வந்தா சூரியன் முகத்துல தான் நாங்க முழிக்கிறோம். இந்த வாட்டி விஜய்க்கு போட்டு பார்ப்போம் என்ன சொல்றாங்க. போட்டியிடர் தான். நான் விஜய் ரசிகர் தான். இருந்தாலும் இந்த திமுக தான் வரும். எங்க ஆதரவு விஜய்க்கிட்டாங்க. நம்மளுக்கு விஜய் தான். டிஎம்கே தான். யார் ஆட்சியில வந்தாலும் நல்லது செய்தா நல்லது தான் எங்களுக்கு. தர்மபுரி தான் விஜய் போட்டியிடறாப்ல. விஜய் தான் போடுவோம். அவங்க ஒரு கேஸ்ட் மாதிரி அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பொதுவா செய்யல, மக்களுக்கு செய்யல. திமுக அடுத்த ஆட்சி டிஎம்கே தான் வரும். மீதி எதுவும் வராது. சுயேட்சை வேட்பாளர் இருந்தா சரி அவங்களுக்கு என்னோட ஒரு டிவிகே தானா. விஜய்க்கு தான். விஜய்க்கு தான். விஜய் தான் ஆகுது. நாங்க எப்பவுமே ஏடிங்க தான். முக்காவாசி லேடிஸ் தான் இருக்காங்க விஜய் சப்போர்ட்டுக்கு. விஜய்க்கு தான். விஜய்க்கு தான். ஓட்டு விஜய்க்கு தான். ஒருத்தரே எதுக்கு வரணும்? விஜய் வந்தா நல்லது இந்த வாட்டி. விஜயகாந்த் ஒரு வாட்டி சிஎம்க்கு நின்னாரு. அவருக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்தோமா? கொடுக்கல. அவர் மன்னிக்கே போயிட்டாரு. இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் விஜய்க்கு. அவர் வந்து பார்க்கட்டுமே, செய்யட்டுமே. உங்களுக்கு முக ஸ்டாலின் தான் ஆதரவு. தமிழ்நாடு தலை குனியக்கூடாது. இந்த தமிழ்நாட்டிலே சரி ஒரே தலைவர் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மட்டும்தான். ஸ்டாலின் திமுக கோட்டை. இதுல யார் நின்னாலும் ஜெயிக்க முடியாது. இதுதான், இது மட்டும்தான். பனையன்னா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். பெரம்பூர் தொகுதியில் விஜய் அவர்கள் போட்டியிடுவதாக தகவல் வந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில் பெரம்பூர் தொகுதி மக்கள் என்ன சொல்றாங்க, அவங்களோட ஒப்பீனியன் என்ன, பெரம்பூர் தொகுதி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். காலையில தூங்கி வந்தா சூரியன் முகத்துல தான் நாங்க முழிக்கிறோம். ஏன்னா தமிழ்நாடு தலை குனியக்கூடாது. இந்த தமிழ்நாட்டிலே சரி ஒரே தலைவர் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மட்டும்தான். ஏன்னா அவர் நேற்று அரசியலுக்கு வந்தவர் இல்லை. அவர் மிஸ்ஸாவே பார்த்து ஒரு கொஞ்சம் நெஞ்ச கஷ்டம் எல்லாரும் அவரை பார்த்து அசால்ட்டா சொல்றாங்க. ஒருத்தனுடைய கஷ்டம் என்னன்னு ஒரு அடிமாட்டத்திலேருந்து மேலுக்கு வந்த தலைவர் அவர். என்னுடைய ஆதரவு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு தான். வர வாய்ப்பு இருக்குங்க. கண்டிப்பா மக்களுக்கு புது கட்சி எதிர்பார்க்குறாங்க. மக்களே புது கட்சி எதிர்பார்க்குறாங்க இல்லையா? பழைய கட்சியை பார்த்து நொந்து போயிட்டாங்க. கொடுத்தா மாதிரி கொடுக்குறாங்க இலவச சட்டம். ஆனால் வேறு விதமாக விலைவாசி ஏறி போகுது. வீட்டுக்கு ஒழிக்கிற காசு நிற்க மாட்டுது. ஏன் காரணம்னா விலைவாசி ஜாஸ்தி. நீங்கள் 500 ரூபா சம்பாதிச்சாலும் வீட்டுக்குள்ளே அந்த 500 ரூபா நிற்க மாட்டுது. பின்காலத்தில் பசங்களுக்கு சேவை சொத்து ஏதாவது சேர்த்து வைக்கணும், பசங்களுக்கு படிக்க வைக்கணும், செலவுக்கு ஃபீஸ் கட்டணும், அதை கட்டணும்னா எதுவுமே கிடையாது. அது உள்ள அங்கே வீட்டுக்குள்ளே குடும்பத்தில் எதுவுமே இப்போ பார்த்தாலும் எதுவுமே கிடையாது. வீட்டுக்குள்ளே ஏழ்மையான தொழிலை சொல்கிறேன். ஏழ்மையான தொழில்னா ஆட்டோக்காரங்க, பூக்கு விற்கிறவங்க, இந்த பிளாட்பாரத்தில் கடை போகிறவங்கலாம் ரொம்ப நொந்து போயிட்டு இருக்கிறாங்க. இல்லைங்க, விஜய் போட்டிக்கிட்டா கூட பெரம்பூர்ன்றது காலகாலமாக டிஎம்கே தான் அங்கே நிறைய ஆதிக்கம் செலுத்துறாங்க. ப்ளஸ் இப்போ ஸ்டாலின் நிறைய பண்ணுறாரு. மக்களுக்காக என்ன பிளானோ அந்த ஸ்டாலின் தான் நிறைய பண்ணிட்டு இருக்காரு. பாமர மக்கள்லேருந்து வயசானவங்க, பெண்கள் எல்லாருக்குமே என்ன பொதுவாக செய்யணுமோ செய்கிறாரு. விஜய்கிட்ட பார்த்தீங்கன்னா க்ரௌடு இருக்குது, கொள்கைன்னு எதுவும் கிடையாது. அவர் என்ன செய்யணும்னு அவருக்கே தெரியல. அவர் ஃப்யூச்சர் ஜனங்களுடைய ஃப்யூச்சர் என்ன, அவங்க என்னென்ன பிளான் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன சொன்னால் இலவசம் செய்யக்கூடாதுன்னு சொன்னார். அப்புறம் இவரும் இலவசமாக தரேன்றாரு. ஸ்டாலின் பண்ண அதே பிளானே காப்பி வச்சு திரும்ப இவரும் சொல்கிறாரு. இது சரியான ஒரு தலைவருக்கு அழகில்லை. இப்போ இவ்வளோ காலமாக ஸ்டாலின் தான் இருக்கிறாரு. பார்ப்போம் எப்படின்ட்டு இந்த மாற்றத்தை கொண்டாடுறாரா, என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். இந்த வாட்டி விஜய்க்கு போட்டு பார்ப்போம் என்ன சொல்கிறாங்க. அவர் தனிப்பட்ட நல்ல மனுஷர். அவர் ஒரு எதிர்ப்பு விட்டு பார்ப்போம். நல்லவருங்கிறது எங்களுக்கு மனச்சாட்சி நல்லா இருக்குது. அவர் விடுவோம். போட்டியிடர் தான். நான் விஜய் ரசிகர் தான். இருந்தாலும் இந்த திமுக தான் வரும். ஏடிஎம்கே டிஎம்கே தான் வருங்காலம் வந்துக்கிட்டே இருக்குது. அவங்களுடைய இது நல்லா நமக்கு இது வர தெரியலை. இது இந்த விஜய் தான் எங்களுடைய ஓட்டு. விஜய் தான் வரணும். டிஎம்கே ஸ்டாலின். அது மட்டும் இல்லாமல் அவங்க லேடிஸ்க்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. மந்த்லி 1000 rupees கார்டில் போட்டுட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ பஸ்ஸஸ் ஃபார் லேடிஸ். அப்புறம் ப்ளே கிரவுண்ட்ஸ் இருக்குது. அடல்ட்ஸ்க்கு வாக்கிங் ஸ்பேஸ்க்கு ப்ளே கிரவுண்ட்ஸில் சில்ட்ரன்ஸ்க்கு விளையாடுறதுக்கு ஊஞ்சலெல்லாம் கட்டியிருக்காங்க. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் ரேஷன் போகிறதுக்கு 1 கிலோமீட்டர் தூரமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க பக்கத்துலேயே ரேஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய புதுசாக
அவங்க வந்து நம்ம சென்னை மக்களுக்காக இன்னும் செஞ்சுட்டே இருக்காங்க, இன்னும் செஞ்சுட்டே இருப்பாங்க. ஸோ மை vote is for DMK ஸ்டாலின். நம்மளுக்கு விஜய் தான். எதனாலண்ணா? எதனாலனா ஆட்சி மாற்றம் வரணும். அவங்க எல்லாருக்கும் கஷ்டம் இருக்க தான் செய்யுது. மழை பெஞ்சா தண்ணி தேங்கி நிற்கிது. இப்போ கேஸுக்கெலாம் வந்து பிரச்சனை வருது. பங்குக்கு இருக்க மாட்டேங்குது. ஒரே ஒரு பங்கு தான் இந்தியன் இருக்குது. அங்கே வந்து லைனாக நிற்கிது, ஒரு 100 வண்டி நிற்கிது. கேஸு கிடைக்காம கஷ்டப்படுறாங்க. தருமபுரி தொகுதி வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா பக்கா நான் ஏன்னா ஆரம்பத்துலேருந்து நாங்கள் டிஎம்கே தான். டிஎம்கே கோட்டை தானே அது. ஓகே. 2 வயசு குழந்தை வயசு பொண்ணெல்லாம் வந்து இது மாதிரி பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்களே, இதெல்லாம் பார்க்கும்போது பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை. அதே போல் விஜயகாந்த் ஒரு வாட்டி சிஎம்க்கு நின்னார். அவருக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்தோமா? கொடுக்கல. அவர் மன்னிக்கே போயிட்டார். இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் விஜய்க்கு. அவர் வந்து பார்க்கட்டுமே, செய்யட்டுமே. யாருமே என்ன செய்வாங்க, இவங்க செய்வாங்க நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் எலெக்ஷன் வரவே வராதா? அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். திமுகவும் அண்ணா திமுக எவனும் உட்கார முடியாது. சொல்லிட்டு புரியுதா? 2 பேர் திராவிட கழகம் எல்லாமே பெரிய அரசு இப்போ வாழ்றவங்க. 2 கட்சியில் மட்டும் அந்த முதலமைச்சர் சீட்ட யாரும் தொட முடியாது. நான் வந்துடுவேன், நீ வந்துடுவலாம், ஆனால் வர முடியாது. யார் ஆட்சியில் வந்தாலும் நல்லது செய்தால் நல்லது தான் எங்களுக்கு. நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். வீடு சொந்த வீடு இல்லை. ரோட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வீடு கொடுத்தாரு மு க ஸ்டாலின். ஆனால் நாங்கள் ரோட்லலாம் இல்லை, வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம். 4 பொம்பளை பிள்ளைங்க. ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் தான். யார் ஆட்சியில் வந்தாலும் எங்களுக்கு நல்லது செய்தால் போதும். வீடு இல்லாதவங்களுக்கு வீடு, வேலை இல்லாதவங்களுக்கு வேலை. பொம்பளைங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பாதுகாப்பு இல்லை. இந்த இந்திக்காரங்க வந்து பிள்ளைங்களெல்லாம் ரொம்ப நாசனம் பண்ணுறானுங்க. ஒரு பாதுகாப்பு இல்லை பிள்ளைங்களுக்கு. அதுதான் எங்களுக்கு மெயின் தேவை. திமுக எதனாலண்ணா? இப்போ 234 தொகுதியில் வேட்பாளர் நிற்க வைக்கிறதுக்கு முடியல இவரால். இப்போ ஒரு பில்டிங் கட்டினா யாருக்கிட்ட கொடுக்கணும்? அனுபவம் வாய்ந்த ஒருத்தர்கிட்ட தானே கொடுக்கணும். அனுபவமே இல்லாத ஒருத்தர்கிட்ட கொடுத்தா எப்படியாது? புதுசாக விஜய் வந்திருக்காருன்னா இது வரைக்கும் மக்களுக்கு அவர் என்ன செஞ்சுட்டு வந்திருக்காரு அதை நான் கேட்குறேன். எதுவுமே செய்யலை. அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. ஓகேவா? அதனால இந்த இடத்துல அடுத்த ஆட்சி டிஎம்கே தான் வரும், மீதி எதுவும் வராது. மாற்றங்கள் வேணும் தான். ஏன்னா அதுமாதிரி ஒரே ஆள் கண்டினியூவாக இருந்தாலும் அந்த தொகுதிக்கு எல்லாமே சிறப்பாக கிடைக்கும்னு சொல்ல முடியாது. மாறி வச்சா அவங்க பழையவங்க செஞ்ச தப்பு புதுசாக வரவங்க தப்பு செய்யாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா விஜய் பற்றி உங்கள் ஒப்பீனியன் தான். விஜய் அப்படிங்கும்போது அவர் வந்து ஒரு நடிகர் தான். ஆனால் என்னோட ஓன் ஒப்பீனியன் கொஞ்சம் கேட்டிங்கன்னா இது வந்து நீங்கள் தனிப்பட்ட முறை என்ன எப்படி இருந்தாலும் சரி, ஒரு சட்டசபை தொகுதியில் நிற்கிறவங்க வந்து டிஎம்கே, இன்னொன்று ஏடிஎம்கேல ஒரு ஆள் நிற்கிறாரு. இந்த 3 பேரையும் பார்க்காம புதுசாக ஒரு சமூக ஆர்வத்தில் உள்ளவங்க, சமூக சிந்தனை உள்ளவங்க, தமிழ் மக்களுக்காக அந்த தொகுதிக்காக செய்யக்கூடியவங்க சுயேட்சை வேட்பாளர் இருந்தால் சரி அவங்களுக்கு என்னோட ஒர்க். டிஎம்கேவும் சாப்பிட்றாங்க, இவங்களும் சாப்பிட்றாங்க. இப்போ இவனும் வரட்டும், இவனும் 2 பேரையும் வரதோட இவன் புதுசாக ஆள் அவனும் வர இருக்கலான்ட்டு ஒரு இது. அதனால தான் வித்தியாசமாக போடலாம். விஜய்க்கு போட்டு வரலாம். டிவிக்கே தானா? டிவிக்கே தானா? எதனாலண்ணா? ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா சரி புதுசாக வராரு, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருவோம். அந்த ஜெயிக்கிறாரோ இல்லையோ நம்மளால கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவோம். ஓகே. விஜய்க்கு தான். எதனாலண்ணா விஜய்க்கு? நான் விஜய் ரசிகர். அதுவும் இல்லாமல் விஜய் நல்லா பண்ணுவாருன்னு தோணுது. அதனால யாராவது புது ஆள் வந்தால் நல்லது தானே? நாங்கள் எப்பவுமே ஏடிஎம்கே தான். அது ரொம்ப நாள் கட்சி, வேறு கட்சியெலாம் வராது. 3ஆவது அணி எல்லாரும் வருவாங்க, கொஞ்ச நாள் இருப்பாங்க, ஓடிடுவாங்க. கூட வர எம்எல்ஏ தொண்டர்கள் உறுப்பினர் எல்லாருமே வேலை பேசி அடுத்த கட்சி போயிடுவாங்க. எதுக்கு ஓட்டை வின் பண்ணலாம்? ஏடிஎம்கே தான். நான் திமுகவுக்கு தாங்க போடுவேன். எதனாலனா அவர் நல்லது செய்கிறாரு. மாதம் 1000 ரூபா கொடுக்குறாரு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கல்விக்கு வந்து அவ்வளோ உதவி செய்கிறாரு. படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஃப்ரீ பஸ்ஸு. நம்ம அதுக்கு முன்னே 1 ரூபா 4 நாள் கம்மியாக இருந்தால் கூட கீழே இறக்கி விட்டு போவாங்க பஸ்ஸுக்காரங்க. இப்போ ஃப்ரீயாக எங்கே வேணாலும் போகலாம், எங்கே வேணாலும் வரலாம். அந்த அளவுக்கு அவர் வசதி பண்ணுறாரு. வெளிநாடு பில்டிங்கில் பார்த்தா டிவியில் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம ஊரை சுற்றி அவ்வளோ பிரிச்சிங்க, அவ்வளோ அழகான பூங்கா, பார்க்கு, பிள்ளைங்க படிக்கிற வசதி, பஸ் வசதி எல்லாருக்கும் நல்லது செய்கிறாரு. அவர் ஆட்சி தானே வரணும். விஜய்க்கு தானே? ஏன்னா விஜய்க்கு தான் புதுசாக வராரு, ஏதோ நல்லது பண்ணுவார் ஒரு நம்பிக்கை, அவ்வளோதான். விஜய்க்கு தான் ஆதரவு. எதனாலண்ணா? மாற்றம் வரணும்ன்ட்டு. ஏன்னா இருக்கிற கட்சியெல்லாம் இது சரியில்லை, அதனால மாற்றம் வரணும். அதனால விஜய்க்கு ஓட்டு போடலாம். விஜய்க்கு தான். எங்கள் வீட்டில் எல்லாருமே இருக்குது. எதனாலக்கா? எங்கள் வீட்டுக்காரர் எல்லாம் இருக்காரு, அந்த கட்சி தான் ஆசைப்படுறாரு. அதனால விஜய் தான். எங்கள் வீட்டில் எல்லாருமே விஜய் தான். இப்போ இருக்கிறவங்க மட்டும் என்ன செஞ்சுட்டாங்க? நாங்கள் இதில் துர்காவனில் இருக்கோம், நாங்கள் பள்ளத்தில் தான் இருக்கோம். இது வரைக்கும் அந்த கட்சிக்காரர் வந்து ஓட்டு கேட்க சொல்ல தான் வராங்களே தவிர எங்களுக்கு ஒரு பிரச்சனை போது யாருமே வந்து பார்க்க மாட்டேன்றாங்க. ஒரு கரண்ட்டுக்காகட்டும், ஒரு காவாகட்டும், எதுவுமே ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா எதுவுமே வந்து பார்க்க மாட்டேன்றாங்க. ஓட்டு கேட்க வர சொல்ல நாங்கள் தைரியமாக கேட்க தான் செய்கிறோம். நீங்கள் எங்களுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு வெள்ள நிவாரண உதாரணம் இது கொடுக்குறாங்கன்னா அதை வந்து அந்த லாஸ்ட்டுக்கு வர மாட்டேன்றாங்க. முன்னாடி தான் கொடுத்துட்டு போகிறாங்க. அப்போ அந்த தண்ணியில் இறங்கி நீங்கள் வர முடியல, நான் தண்ணியில் தானே கஷ்டப்படுறோம். ஓட்டு பார்க்கும் போது ஏன் வரீங்க?
சொல்லுங்க. அப்போ அதே தண்ணி இருக்கு சொல்ல வந்து என்னம்மா பிரச்சனை ஏது பிரச்சனை கேட்கணும்ல. அப்போ வரல யாருமே, எந்த கட்சிக்காரமே வந்ததில்லை இது வரைக்கும். அதான் ஓட்டு கேட்க சொல்ல நாங்கள் கரெக்டாக சொல்லுவோம். விஜய்க்கு தான். எதனாலம்மா சொல்றீங்க? ஃப்ரீயாக கொடுத்துட்டு எல்லாமே இது பண்ணிட்டு இருக்காங்க. வேற என்ன, எங்களுக்கெல்லாம் இந்த 1000 ரூபா இது வரவே இல்லை. நிறைய இருக்கு. விஜய் தான். விஜய்க்கா? எதனால விஜய்க்கு? ஆசை ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வேலைக்கு போனோம், வேலை கிடைக்க மாட்டேங்குது. எங்கே போனாலும் வேலை இல்லைன்னு சொல்கிறாங்க. வேலை இருக்குன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. விஜய்க்கு வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா புது ஆள்ஸ் வந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. வந்தவங்களே வந்து என்ன செஞ்சாங்க, இவரு என்ன பண்ண போறாரு பார்க்கலாம்ல. விஜய் தான். விஜய்க்கா? எதனாலண்ணா? கூப்பிட்டா ஆகுனா ஒரு ஆட்சி மாற்றம் வரணும். என்ன பிரச்சனை நீங்கள் பார்க்குறீங்க? முக்கிய பிரச்சனை அந்த தொகுதியில் எதாவது அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இப்போ இருக்கிற எம்எல்ஏ சரியில்லை. விஜய்க்கு தான். விஜய்க்கு தானா? எதனால விஜய்க்கு? இல்லை, ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். அவருக்கு எப்படி இருக்கிறாருன்னு பார்க்கலாம், எப்படி நடத்துறாரு. விஜய்க்கு தான். விஜய்க்கு. எதனாலம்மா விஜய்க்கு? அவன் இப்போ தானே வந்திருக்குதே, புதுசாக இருக்குன்னா போட்டு பார்ப்போம். புதிய ஒரு வரட்டு, புதுசாக ஒருத்தர் வரட்டு, நல்லது தானே. விஜய்க்கு தான். எதனால விஜய்க்கு? இந்த ஏரியா கொஞ்சம் மாறணும்னா கொஞ்சம் மாற்றம் வரணும். இந்த ஏரியாவுக்கு பெனிஃபிட்ஸ் எதுவுமே கிடைக்கிறது இல்லை. யார் பெனிஃபிட்ஸ் தராங்களோ அவங்க. நம்மளுக்கு மு.க. ஸ்டாலின் தான் ஆதரவு. நம்ம முதலமைச்சர் இருக்காரு பார்த்தீங்கன்னா அவருக்கு தான் ஆதரவு நம்ம. ஏன்னா இருக்கிற இந்த நம்ம பெரம்பூர் தொகுதியில் பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷ காலத்தில் நம்ம இப்போ வந்து அவ்வளோ நல்லது பண்ணியிருக்கிறார். அதை வந்து நம்ம விலாவரியாக சொல்லணும்னா நிறையா இருக்குது. அதை சொல்லணுன்னா நாங்கள் சொல்கிறோம். அதை பற்றி ஒன்றும் இதுவும் இல்லை. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா அவரோட ஆட்சி தான் நல்லாயிருக்கும். விஜய் என்னங்க இப்போ வராரு, அவர் என்ன நல்லது செஞ்சுறாரு முதல்ல அதை சொல்லுங்கள். அப்புறம் அவர் நின்று ஜெயிக்க சொல்லுங்கள். அதில் ஒன்றும் தப்பு இல்லை. எல்லாரும் அரசியலுக்கு வரணும், தப்பு இல்லை. இது வரைக்கும் அவர் வந்து மக்களுக்கு என்ன செஞ்சுருக்கிறார். இப்போ வந்து அவர் நிற்கட்டும், நம்ம வேணான்னு சொல்ல. பொதுவான கருத்து எல்லாரும் வரலாம், எல்லாம் போகலாம். அவர் இதுவரையிலும் இந்த தொகுதிக்கு என்ன செஞ்சுருக்கிறாரு, என்ன பண்ணியிருக்காரு, நிற்கிறாரு வந்து. அதுதான் நம்ம முதல்ல கேட்கணும். இது இவங்க பார்த்தீங்கன்னாக்கா தொன்று வராங்க, நல்லா ஆட்சி நடத்துகிறாங்க. இதில் என்ன ஒன்றும் தப்பு இல்லையா, அவரே நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை. இந்த தொகுதியில் அவர் நிற்க தானே கரெக்டு. இவங்க ஆட்சி சரியில்லை, நிறைய பிரச்சனைங்க. அவர் வந்தாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், மாறன்ற எங்களுடைய ஐடியா. அவரை மாற்றி அவர் உட்கார வேண்டியது தான் எங்களுடைய ஆசை. அதனால் கண்டிப்பாக எங்கள் ஓட்டு எல்லாருமே அவருக்கு தான். இது முக்கிய பிரச்சனை என்ன பார்க்குறீங்க? முக்கிய பிரச்சனை நிறைய, இந்த கெஞ்சா பிரச்சனை நிறைய இருக்குது. சின்ன சின்ன பசங்க, ஸ்கூல் பசங்களாம் கெஞ்சா ஆச்சு ரொம்ப வேஸ்ட் ஆகிறானுங்க. குடி அதிகமாக குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கே பார்த்தாலும் ராபரி, செயின் பிரிப்பு, நிறைய பிரச்சனைங்க. இப்போ அதெல்லாம் ஒழிக்கனால இந்த மாதிரி ஆள் வந்தால் தான் ஒழிக்க முடியுன்றது என்னுடைய ஐடியா. என் குடும்பத்தில் எல்லாமே அவரு தான் போடுவேன்றான், நானும் அவரு தான் போடுவேன். 250 கோடி வேண்டாம். ஆமாம், 260 கோடி வந்து விட்டுட்டு இன்னைக்கு அரசியலுக்கு வராருன்னா பொதுமக்களுக்கு நல்லது செய்ய தான் வராரு. அவருக்கு வந்து அரசியலுக்கு வரணும்னு இது கிடையாது. அவரோட வருமானமே எங்கேயே இருக்கு. இருந்தாலும் அந்த பொதுமக்களுக்கு நல்லது செய்ய தான் வராது, வருமானத்தை விட்டுட்டு வராது. நாங்கள் வந்து அவருக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். இது திமுக மொத்த ஓட்டம் இங்கே திமுக கோட்டை. இதில் யார் நின்னாலும் ஜெயிக்க முடியாது, திமுக தான் ஜெயிக்கும்.